வணக்கம் மக்களே! நவம்பர் மாதத்தோட 2வது வாரத்தில அடியெடுத்து நம்ம வைக்க போறோம். நவம்பர் மாதத்தோட வீக் ரொம்ப வீக்கான ஒரு வீக்கா தான் அமைஞ்சிருந்தது. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா, 4 ட்ரேடிங் செஷன்ல 3 ட்ரேடிங் செஷன் பார்த்தீங்கன்னா, செல்லரா தான் இருந்தாங்க. பட் லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல எஃப்ஐஎஸ் வந்து பாசிட்டிவ்க்கு மாறியிருந்தாங்க. அது தொடருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல ஒரு 4500 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. பட் அதுக்கு முந்தைய ட்ரேடிங் செஷன்ல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, விற்பனையாளரா இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில டிஐஎஸ் பார்க்கும்போதும் நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷனை நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தொடர்ந்து எல்லா மாதங்களும் பார்க்கும்போது டிஐஎஸ் பெரிய அளவுக்கு நம்ம மார்க்கெட்டில் பணத்தை இறக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ டிஐஎஸ்னால் இன்ஸ்டிடியூஷனல் கூடவே பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து சிப் அண்ட் லம்சம் மூலிமா நம்ம மார்க்கெட்டில் பணத்தை பம்ப் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இது ஒரு வகையில் சப்போர்ட்டை தொடர்ந்து நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுத்துட்ருக்கு. அது போக இந்த காலாண்டு ரிசல்ட்டில் சில கம்பெனிஸ் எல்லாம் ஓரளவு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸும் அது கொடுத்துட்ருக்கு. பட் ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஓரளவு பரவாயில்லாத ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிகிட்ருக்கு. பட் இப்போதைக்கு இந்த ரிசல்ட்டை பொறுத்து மார்க்கெட்டோட டைரக்ஷன் இருக்கான்னு கேட்டால் இல்லை. இதுக்கு முந்தைய குவார்ட்டர்லேயும் இதே ஒரு கதை தான் இருந்தது. இந்த காலாண்டுலேயும் இது தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு எஃப்ஐஐஸோட ட்ரெண்டு தான் நம்ம மார்க்கெட்டோட டைரக்ஷனை தீர்மானிக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்த ஒரு சப்போர்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 250 அதாவது 25,250 to 300 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. பட் அதுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்குமே ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிட்ட டிஃப்ரெண்ட் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இப்போதைக்கு எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸும் நம்ம மார்க்கெட்டுக்கு இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் கையில் தான். ஸோ எஃப்ஐஐஸை பொறுத்து மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வரக்கூடிய வாரத்தில் சில கம்பெனிஸோட Q2 ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு. அதில் முக்கியமான ரிசல்ட்டுன்னு பார்த்தா டாடா மோட்டாரோட ரிசல்ட்டாக இருக்குது. ஸோ டாடா மோட்டார்ஸ் பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் 14 பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரிசல்ட்டே செப்பரேட்டாக வரும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பேசஞ்சர் வெஹிக்கிளோட தனியாகவும் கமர்ஷியல் வெஹிக்கிளோட தனியாகவும்ட்டு ஸோ தெரில, உறுதியாக வந்து எனக்கு தெரியல. பட் 14 பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸோட ரிசல்ட் இருக்குது. ஸோ ரிசல்ட்டில் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா இந்த கமர்ஷியல் வெஹிக்கிளோட அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். கூடவே இன்னும் ஒரு வாரம் இல்லை 10 நாள் நமக்கு இந்த கமர்ஷியல் வெஹிக்கிளோட பங்கும் கிரெடிட் ஆயிரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பேன் எவ்வளோ நாள் ஆகுதுன்ட்டு. பட் உறுதியாக அது வரத்தான் போகுது. ஸோ என்றைக்கு வருது ஏது வருதுன்ட்டு தொடர்ந்து நம்ம வெயிட்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளோட ரிசல்ட்டில் தான் இருக்கணும். ஆல்ரெடி ரிசல்ட் வந்து கொஞ்சம் வீக்காக வருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பட் அந்த யூகேயில் நடந்த சைபர் அட்டாக் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை டாடா மோட்டார் ரிசல்ட்டில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு நாளைக்கு இத்தனை கோடி நஷ்டம் அத்தனை கோடி நஷ்டம் அப்படின்ட்டு உருட்டுன்னு உருட்டிகிட்டு இருந்தாங்க. அது வந்து இவங்களுடைய காலாண்டு ரிசல்ட்டில் ஏதாச்சும் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துமா அப்படிங்கிறத தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். மேபி அப்படி ஏதாச்சும் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துதுன்னா கண்டிப்பாக டாடா மோட்டார்ஸ் பங்கில் அப்படியே ஸ்லோவாக வந்து கரெக்ஷன் இந்த ரிசல்ட் வந்த நாளன்னைக்கு ஒரு வளட்டல் ஏற்படலாம். பட் அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோவாக கரெக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா ஜஸ்ட் இந்த சைபர் அட்டாக் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போவும் சொல்கிறது ஒரு பெரிய மேட்ரே இல்லை. ஸோ இவங்களுடைய சேல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பாதிக்கப்பட்டுருக்கு. கீ ரீஜன்ஸில் நார்த் அமெரிக்கா, யூரோப், அடுத்தது சைனா போன்ற இடங்களில் குறிப்பாக சைனாவில் ஹெவியான ஒரு காம்படிஷன் போயிட்டுருக்கு. ஸோ யூஎஸில் பார்க்கும்போது டேரிஃப் இம்பேக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. யூரோப்பில் சேல்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வந்துருக்கு. பட் அந்த ஸ்பேஸையும் சைனா கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போது யூரோப்பில் ஓவரால் மார்க்கெட் ஷேரில் சைனீஸ் கம்பெனிஸ் மட்டும் பார்க்கும்போது 13% மார்க்கெட் ஷேரை வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே வந்து பெரிய அளவுக்கான மார்க்கெட் ஷேர்னு தான் சொல்லணும். டபுள் டிஜிட்டாக வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி 7% கிட்ட மார்க்கெட் ஷேர் இருந்தது போன வருஷம் இதே நவம்பர் மாதம் பார்க்கும்போது. பட் இப்போது 13% வந்து மாறியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சைனா கம்பெனியோட ஆதிக்கத்தை தான் வந்து நமக்கு குறிப்பிட்டு காட்டுது. ஸோ இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது யூரோப்பில் அவங்களால காம்படிட்டிவ் ப்ரைஸுக்கு கொடுக்க முடியாமல் இருந்தாலும் கூட சைனாவில் யூரோப்பியன் கம்பெனிஸாக இருக்கட்டும், மற்ற குளோபல் கம்பெனிஸாக இருக்கட்டும், சைனா கம்பெனிஸ் கூட போட்டி போட முடியல. ரொம்பவே வந்து சீப்பான ரேட்டுக்கு காரை வந்து கொடுத்துட்ருக்காங்க. பல ஃபீச்சர்ஸ் இருக்குது. லக்ஸரி கார்ஸ் பார்க்கும்போதுமே ரொம்ப இந்த குளோபல் கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அட்ராக்டிவான ப்ரைஸில் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த ஜேஎல்ஆருக்கு ஒரு இஷ்யூவாக இருக்கும். அது போக ஜேஎல்ஆரோட இந்த ஜாக்குவாரோட நியூ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா
அடுத்த வருஷம் ஜனவரியிலேயே லான்ச் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா $1,30,000 கிட்ட இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து ஒரு நல்ல வரவேற்பை பெற்றதுன்னா டாடா மோட்டார்ஸ்க்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான நியூஸாக இருக்கும். பட் இந்த டாடா மோட்டார்ஸோட ஜாக்குவார் வந்து யார் கூட போட்டி போட போகிறாங்கன்னா, பென்ட்லி கூட போட்டி போட போகிறாங்க, ரோல்ஸ் ராய்ஸ், மெர்சடிஸ் போன்ற நிறுவனங்கள் கூட லக்ஸரி செக்மெண்ட்டில் வந்து போட்டி போட போகிறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்குது. அவங்க கூட போட்டி போட்டு வெற்றியை வந்து பெறுவாங்களான்ட்டு. பட் நம்ம தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம், வரக்கூடிய அப்டேட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், அதிலேருந்து சில முடிவுகளையும் எடுக்க நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு சேல்ஸ் பார்க்கும்போது ஜேஎல்ஆருக்கு கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஸோ இது முக்கியமாக பார்க்க வேண்டிய ரிசல்ட். இதெல்லாம் தாண்டி என்னென்ன கம்பெனிஸ்ன்னு பார்த்தா பஜாஜ் ஃபின்ஸோட ரிசல்ட் இருக்குது, ஓஎன்ஜிசியோட ரிசல்ட் இருக்குது. ஸோ இன்னும் பல கம்பெனிஸோட ரிசல்ட் எல்லாம் வரக்கூடிய வாரத்தில் இருக்குது. எல்லாம் வரும்போது நம்ம கண்டிப்பாக ஒன்றொன்னா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இதெல்லாம் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய பங்குகள், ஸோ தொடர்ந்து ட்ராக் பண்ண வேண்டிய பங்குகள்ங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் டிஸ்கஸ் பண்ணுறோம். அடுத்தது சூரியோதயா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கோட ரிசல்ட் வந்திருந்தது. ஸோ இந்த பேங்க்கோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. 33% இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. அசட் குவாலிட்டிலையும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்து இல்லை. என்பிஏ பார்க்கும்போது உயர்ந்து தான் போயிட்டுருக்கு. ஸோ இது இந்த சூரியோதயா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்டாக இருக்குது. ஸோ இதோட புக் வேல்யூ பார்த்தாலும் நமக்கு சீப்பாக வந்து தெரியல. பட் இருந்தாலும் புக் வேல்யூ மட்டும் வச்சு நம்ம பண்ண முடியாது. இன்கேஸ் நாளைக்கு அசட் குவாலிட்டி ரொம்ப வீக் ஆகும்போது அவங்களுடைய இந்த லோன்ஸ் எல்லாம் வந்து விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி அப்படி வந்து விற்றாங்கன்னா இவங்களுடைய புக்கில் இம்பேக்ட் ஏற்படுறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால நம்ம புக் வேல்யூவை மட்டும் வந்து ஒரு மேஜரான ஒரு பாயிண்ட்டாக எடுத்தெல்லாம் வந்து இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பக்கம் நம்ம போக முடியாது. நெக்ஸ்ட்டு டைகர் குளோபல் பார்த்திங்கன்னா ஏத்தரில் இருக்கக்கூடிய என்டையர் ஸ்டேக்கை வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஒரு 1204 கோடிக்கு பார்த்திங்கன்னா விற்றுருக்காங்க. ஸோ ஏத்தர் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டபுள் த ரிட்டனை கொடுத்த ஒரு பங்கு தான். இதுவும் லிஸ்ட் ஆனதுலேருந்து நல்லா ஏறிச்சு. ஓலா கூட பார்க்கும்போது லிஸ்ட் ஆனதுலேருந்து டபுள் ஆச்சு. இப்போ பார்க்கும்போது பரிதாபமான நிலைமையில் இருக்குது. பட் ஏத்தரோட சேல்ஸ் வந்து தொடர்ந்து உயர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. இது ஏத்தருக்கு நல்ல செய்தி. பட் ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு இன்னும் இவங்க வராமல் தான் வந்திருக்காங்க. பட் இப்போதைக்கு நல்ல வகையில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி தான். பட் இங்கெல்லாம் நமக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை. அடுத்தது ஸோ ஒலக்ட்ராவோட ரிசல்ட் வந்திருக்கு. ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. 4.2% இயர் ஆன் இயரில் அவங்களுடைய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 49.5 கோடி இந்த காலாண்டில் ப்ராஃபிட்டாகவும், போன வருஷம் இதே காலாண்டில் 47 கோடியாக இருக்குது. ஒரு 2 கோடி பார்த்திங்கன்னா அதிகமாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி போன காலாண்டு கூடலாம் கம்பேர் பண்ண இந்த காலாண்டோட ரிசல்ட் ஒரு பெட்டரான ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த ஒலக்ட்ராவுக்கிட்ட நல்லா டீலெல்லாம் வின் பண்ணாங்க. நிறையா பஸ்ஸுக்கான ஆர்டர் வின் பண்ணாங்க. ஆனால் இவங்க சரியான நேரத்தில் ஆர்டர்ஸை வந்து டெலிவர் பண்ண முடியாமல் ஆர்டர்ஸ் வந்து கையை விட்டும் வந்து போச்சு. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் ஒன்று டாடா மோட்டார்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் இந்த மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு. ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா அசோக் லேலண்ட். பட் அதுகளும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள் வரட்டும், என்ன மாதிரியான வேல்யூவேஷனில் வருதுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காங்கிறத ஃபைன் பண்ணலாம். ஸோ அடுத்தது ஆரோ ஃபார்மா கிட்ட இருந்த அப்டேட்டு. ஸோ ஆரோ ஃபார்மா கிட்ட இருந்து என்ன ஒரு அப்டேட் வந்திருக்குன்னா, யூரோப்பில் வந்து இந்த பயோசிமிலர் ப்ராடக்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது ஆகஸ்ட் மாதம் பார்க்கும்போதும் இதே மாதிரியான ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்தாங்க. ஸோ ஒரு 4 பயோசிமிலர் ப்ராடக்டை வந்து இவங்க யூரோப்பில் லான்ச் பண்ணாங்க. பட் இதான் இன்னும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கூடவே ஸோ இன்ஹவுஸ் ப்ரொடக்ஷனும் இருக்க போகுது, கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங்கும் வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வேறு கம்பெனிஸ்க்கு இவங்க வந்து கான்ட்ராக்டை கொடுத்து மருந்துகளை வந்து தயார் பண்ணுறதுக்கு வந்து சொல்லலாம். இப்போது பயோசிமிலர் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த வந்து பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த கேட்ரூடா உலகத்திலே வந்து அதிகமாக விற்கக்கூடிய ட்ரக்காக அதுதான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ட்ரக்கு பார்த்திங்கன்னா பயோசிமிலரில் தான் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது ஜெனரிக்கில் வந்து வராது. ஏன்னா அது ஒரு பயாலஜிக்கல் ட்ரக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி அதை கூட இவங்க வந்து ஃப்யூச்சரில் பிடிப்பாங்களா அந்த பயோசிமிலரை அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். பட் பயோகான் ஆல்சோ பார்த்திங்கன்னா இருக்காங்க. அவங்களும் யூரோப் மார்க்கெட்டை வந்து குறி வச்சுருக்காங்க. பட் இந்த ஆரோ ஃபார்மா யூஎஸ்லேயும் நல்லா சேல்ஸ் பண்ணுறாங்க, யூரோப்லேயும் ரொம்ப நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸை தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஃபர்தராக ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்ததுனாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை. மேபி இதில் ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா, ஸோ இப்போ எப்படி நம்ம ஜிண்டால்ஸா பற்றி, ஏசிசி பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணமோ இதே மாதிரி
இந்த ஆரோ ஃபார்மா 22ல ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருந்தது. அப்போ இந்த பங்குல நம்ம எப்படி டிசிஷன வந்து மேக் பண்ணோம் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா, இந்த ஆரோ ஃபார்மாவ அந்த டைம்ல நான் வாங்கும்போது அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ, அப்போ பார்த்தீங்கன்னா, இதில ப்ரமோட்டர் இஷ்யூ இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்ட்டு ஸோ, இதிலருந்து பலரும் பார்த்தீங்கன்னா விலகி நின்னாங்க. பட் அந்த இடத்துல நான் ஒரு போல்டான ஒரு டிசிஷன் எடுத்தேன். ஸோ, ஒன்ஸ் வந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரட்டும். அப்போ நம்ம இதே வீடியோ இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோவையும் எக்ஸாம்பிளுக்கு உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ, அடுத்தது பெட்ரோநெட். ஸோ, பெட்ரோநெட்ல பலரும் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். கத்தார் இஷ்யூ, இந்தியா கத்தார் இஷ்யூ போயிட்டு இருந்தப்ப தான் நமக்கு இதில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்பட்டது. ஸோ, இப்போ பெட்ரோநெட்ல என்ன ஒரு நியூஸ் வந்திருக்குன்னா, அக்ஷய் குமார் சிங் இவருக்கு பார்த்தீங்கன்னா, இவரோட டென்யூர் வந்து முடிய போகுது. இவர் தான் சிஇஓ. ஸோ, இப்போ அத வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 15 மாசம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மே 27 வரைக்கும் இவர் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில சிஇஓவா இருக்கிறதாவும் ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. நம்ம ரிசல்ட்ட பார்த்தோம். ஒரு ஒரு ரூ. 7 பார்த்தீங்கன்னா டிவிடெண்டாவும் இந்த பெட்ரோநெட் நிறுவனம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது நம்மள பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி. அடுத்தது கோல் இந்தியா. ஸோ, இவனும் நல்ல ஒரு டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு நிறுவனம். கோல் இந்தியா கிட்ட இருந்து என்ன ஒரு செய்தினா, ஸோ அவங்களுடைய சிஇஓ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப இருந்து இந்த FY 26ல 875 மில்லியன் டன் பார்த்தீங்கன்னா, கோல் புரொடக்ஷன நாங்க அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 2 மாசத்துல ஸோ பருவநிலை சரியில்லாம மழை அதிகமா இருந்தனால கோல் புரொடக்ஷன் பாதிக்கப்பட்டதாவும் அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. பட் போன வருஷமே வந்து மீட் பண்ணல. இந்த வருஷமாச்சும் மீட் பண்ணுவாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டொயோட்டா கிட்ட இருந்து ஒரு அப்டேட். ஸோ டொயோட்டா பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட்ல கொஞ்சம் சீரியஸா இறங்க போறதா தான் நமக்கு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ ஒரு புது பேட்டரிய வந்து இவங்க அன்வீல் பண்றாங்க. ஸோ கூடிய விரைவில் வந்து அத அறிமுகப்படுத்த போறதாவும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஸோ இந்த சாலிட் ஸ்டேட் பேட்டரி தான் வந்து கொண்டு வர போறாங்க அவங்களுடைய வாகனங்கள்ல. இந்த பேட்டரியோட லைஃப் ஸ்பேன் பார்க்கும்போது 40 வருஷம் வரைக்கும் இருக்கும் அப்படின்ட்டு டொயோட்டா கிளைம் பண்றாங்க. நார்மல் பேட்டரி இப்போ வரக்கூடிய கார்களுக்கு 10 வருஷம் தான் வந்து லைஃப் ஸ்பேன் வந்து குடுத்துருக்காங்க. பட் இது அது கூட கம்பேர் பண்ணும்போது 4 மடங்கு வந்து அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு டொயோட்டா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ 8லேருந்து 10 வருடங்கள். ஸோ அது கூட கம்பேர் பண்ணும்போது 4 மடங்கு. ஸோ டொயோட்டா மோட்டாரோட இந்த சாலிட் ஸ்டேட் பேட்டரி நீடிச்சு உழைக்கும்ங்கிற ஒரு டேட்டா குடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். டொயோட்டா பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு அக்ரெசிவா இறங்கி புடிக்கிறாங்களான்ட்டு. ஸோ இவங்களும் சைனா மார்க்கெட்ல போட்டிய வலுப்படுத்துறதுக்காக ரொம்பவே வந்து அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் அவங்களுடைய கார் மாடல்ஸ வந்து சைனால வித்துட்டு இருக்காங்க. பட் ஒரு பக்கம் BYD பார்த்தீங்கன்னா, ஜப்பான்ல ஒரு பெரிய அளவுக்கான ஒரு போட்டிய டொயோட்டாக்கு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ BYDயோட வளர்ச்சி ஜப்பான்ல ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற தகவலும் இதுக்கு முன்னாடி வந்து நான் பார்த்துருந்தேன். ஸோ ஸோ பல இன்ஃபர்மேஷன் பத்தி இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணிருங்க. புதுசா வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ முக்கியமா கமெண்ட்ஸை வந்து வீடியோக்கு கீழே போஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளையும் நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.